உலகெங்கும் இருக்கின்ற டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உணாபாத்திலே பிறந்த மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாயாக வருவதனால் உங்களுக்கு ஆதாயம் இந்த வருடம் 8 பங்கு, விரயம் 14 பங்கு இருக்கிறது. அதாவது இந்த வருடத்திலே ஆதாயம் குறைவாக இருந்தாலும் விரயம் அதிகமாக இருக்கிறது. அதற்குரிய வருமானம் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மேஷராசியிலே பிறந்த மாணவர்கள் இந்த வருடம் நல்ல கல்வி அறிவை பெறுவார்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நினைத்த கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசியிலே பிறந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளெல்லாம் நீக்கி நன்மைகளை பெறுவார்கள். இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும். அதுவும் முக்கியமாக முதிர் கன்னிகளுக்கு பல வருடங்கள் எதிர்பார்த்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த வருடம் நன்றாகவே இருக்கிறது. தொழில் விருத்தியும் நன்றாகவே இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புதிய வாகனங்களை, பெரிய வாகனங்களை வாங்கலாம். அதன் மூலமாக இந்த வருடம் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவ ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பதனால் குழந்தைகளால் தன லாபமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நினைத்த இடங்களிலே பதவி உயர்வும் இடமாற்றுதலும் கிடைக்கும். இடமாறுதல் கூட நீங்கள் நினைத்த இடத்தில் தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக வராது. மேலதிகாரியுடைய தொடர்பு, அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாகவும் நீங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. மேஷராசியிலே பிறந்த தொழிலதிபர்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதற்குரிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கடன் தொகை நீங்கள் எதிர்பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக கடன் தொகை கிடைக்கும். மேலும் தொழில் விருத்தி செய்வதற்கான வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளிலே புரளும். மேஷராசியிலே பிறந்த விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். எதை நீங்கள் பயிரிட்டாலும் அதில் நல்ல மகசூல் பெறுவீர்கள். முக்கியமாக மஞ்சள், எள் போன்ற தானியங்களை பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரிசியும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக அமைந்திருக்கிறது. உங்கள் கணவருக்கு இதுவரை ஏதாவது நோய்கள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து கணவன்மார்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கூட இந்த நன்மைகள் மிக வெகுவாகவே கிடைக்கும் என்றிருக்கிறது. தொழில்துறை அபிவிருத்தி நன்றாக இருக்கும். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த நோய்களுக்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையிலே நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். தொழில்துறையில் போட்டிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். கடன் சுமைகள் இந்த வருடம் குறைவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வையிடுவதனால் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்குவதோடு உங்களுடைய ஆயுளும் விருத்தியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறை முதலீட்டிற்கு வேண்டிய பண உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முக்கியமாக பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில்துறையில் எந்த புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும்.
உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியிலே சொல்லக்கூடாது. சொன்னால் அதில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் மருத்துவ ரீதியாக குழந்தைகள் பிறக்கும். ஆனால் கர்ப்பவதிகள் உங்களுடைய கர்ப்பத்தை பற்றிய தகவலை 5 மாதத்திற்கு முன்பாக வெளியிலே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் திருஷ்டியின் மூலமாக கர்ப்பத்தில் சில கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனியுடைய பார்வையும் வருகிறது. 8ஆம் இடத்திலே இந்த சனியுடைய பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள். மேலும் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் பிரயாணங்கள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. மற்றபடி எந்த விதமான தோஷமும் பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் மேஷராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், அஸ்வினியுடைய அடையாளம் என்பது குதிரை என்று கூறுவார்கள். குதிரை முகம் அஸ்வினியுடைய அடையாளம். ஆகவே குதிரை முகமாக இருக்கக்கூடியவர் ஹயகிரிவர். இந்த ஹயகிரிவுக்கு உகந்த கோயில் என்றால் திருவந்திரபுரத்தில் இருக்கின்ற ஹயகிரிவர் பெருமாள் கோயில். கடலூருக்கு அருகிலே திருவந்திபுரம் என்ற ஊர் இருக்கிறது. அங்கே ஹயகிரிவை தரிசனம் செய்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற பெருமாள் கோயிலில் ஹயகிரிவர் இருந்தால் அவரை நீங்கள் வணங்கலாம். வீட்டில் கூட ஹயகிரியுடைய படத்தை வைத்து தினசரி வணங்கலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஊருக்கு அருகிலே பிரசித்தி பெற்ற காளி கோயில்கள், துர்க்கையம்மன் கோயில்கள் அல்லது காளி கோயில்கள் இருந்தால் அந்த காளி கோயிலுக்கு சென்று காளியம்மனுக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் எலுமிச்சை மாலை போட்டுவிட்டு வாருங்கள். அந்த எலுமிச்சையின் எண்ணிக்கை 48 அல்லது 108 என்ற அளவில் இருக்க வேண்டும். அதன் மூலமாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல நன்மைகளை பெற முடியும். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் பழனி முருகனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. பழனி முருகனை தரிசனம் செய்வதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்திலே தரிசனம் செய்வது நல்லது. தரிசனம் செய்துவிட்டு 6 பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு தட்சிணை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவதும் மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக மேஷராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று இருக்கின்ற ராசிகளிலே அதிகபட்சமான 90% நன்மைகளை மேஷராசியிலே பிறந்தவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரோதி வருடத்திற்கு அதிபதியாக அரசனாக செவ்வாய் வருவதனால் உங்களுக்கு ஆதாயம் 2, விரயம் 8 என்ற அளவிலே இருக்கிறது. ஆகவே ஆதாயத்தை விட விரயம் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வருடம் ரிஷபராசியிலே பிறந்த மாணவர்கள் மிகவும் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ரிஷபராசியிலே பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வயிறு உபாதைகள் குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்று பார்த்தால் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் பிரத்னப்பட்டு, அதாவது மிகவும் முயற்சி செய்துதான் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். உங்களுடைய திருமண வாய்ப்பை விட வரக்கூடிய வரனுக்கு திருமண யோகம் இருந்தால் அது உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை திருமண முடிவானால் உடனடியாக நடத்தி விடுவது மிகவும் சிறப்பானது. வெகு காலம் தாமதம் செய்வது ஆகாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் குழந்தை பாக்கியம் மருத்துவ ரீதியாக கிடைக்கும். மேலும் கருவுற்றால் நீங்கள் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகளும் சிறிது இருக்கிறது. உத்தியோகஸ்தருக்கு இந்த வருடம் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் உத்தியோக உயர்வும் காத்திருக்கிறது. ஆனால் முயற்சியின் பேரில் தான் உத்தியோக உயர்வு இந்த வருடம் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குரிய கடன் தொகைகள் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் எந்த காரியத்தை தொழில்துறையில் ஆரம்பித்தாலும் முதலில் ஒரு தடை ஏற்படும். 2வது 3வது முறை முயற்சித்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷப ராசியிலே பிறந்த விவசாயிகளுக்கு
நீங்கள் எந்த பயிரை பயிரிட வேண்டுமென்றாலும் 1க்கு 2 முறை ஆலோசித்து அருகில் இருக்கின்ற அரசாங்க மையங்களுக்கு சென்று எந்த பயிரை பயிரிடுவது நல்லது என்று ஆலோசித்து அதன் பிறகு நீங்கள் பயிரிடுவது மிகவும் நல்லது. முக்கியமாக கருப்பு நிற பொருட்கள் பயிர் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கனி வகைகளுடைய பயிர்கள், எலுமிச்சை, பலாப்பழம் போன்ற பயிர்கள் உங்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். இந்த வருடம் ரிஷபராசியிலே பிறந்த பெண்களுக்கு ஓரளவு யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற காலமாகத்தான் இருக்கிறது. படித்த பெண்களுக்கு இந்த வருடம் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே படித்த பெண்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வருடமாக அமைந்திருக்கிறது. பெண்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் கருவுற்ற தாய்மார்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் சிறிது எச்சரிக்கிறது. இந்த வருடத்திலே இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் வரக்கூடிய மார்கழி மாதம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த முக்கிய முடிவுகளையும் இந்த வருடத்திலே, குரோதி வருடத்திலே மார்கழி மாதத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்வதனால் மார்கழி மாதம் அமாவாசைக்கு முன் 10 நாள், பின்பு 10 நாள் நல்ல காரியங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் அமைய இருக்கிறது. உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய கவலைப்படுவீர்கள். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. குழந்தை பாக்கியம், வெகுகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்வையிடுகிறார். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். திருமணம் கைகூடினால் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். காலதாமதம் செய்யலாகாது. அதாவது நிச்சயதார்த்தம் செய்து 6 மாதம் 1 வருடம் என்று திருமணம் தள்ளி போடக்கூடாது. 3 மாதம், அதிகபட்சம் 3 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அந்த குருடைய பார்வை வருகிறது. ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே முதல் முயற்சி தோல்வி அடைந்தாலும் 2வது 3வது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள். பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தொழில் விஷயமாக அலைச்சல் இருப்பதனால் தூக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில் விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் முன்பே வெளியிலே சொன்னீர்களே ஆனால் திருஷ்டி ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில்துறையிலே சில பங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொழில் விஷயமாக வெளியிலே சொல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனியுடைய பார்வை இருப்பதனால் திருமணம் ஆனவர்களுக்கு மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. திருமணம் முடிவானால் ஏற்கனவே சொல்லியபடி உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவதே நல்லது. இந்த வருடத்திலே பரிகாரம் என்று பார்த்தால் ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற வயலூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த வருடம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊருக்கு அருகிலேயே எந்த முருகனுடைய ஸ்தலம் இருக்கிறதோ அங்கே சென்று வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்வது நல்லது. எல்லா விதமான அபிஷேகங்களும், மஞ்சள், பால், தயிர் போன்ற எல்லா வகையான அபிஷேகங்களும் செய்வது மிகவும் நல்லது. அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முக்கியமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வயிற்று கோளாறுகள் நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காகவும், மேலும் உங்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு முறை ரோகிணி நட்சத்திரத்திலோ அல்லது வியாழக்கிழமையிலேயோ குருவாயூரப்பனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அங்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கின்ற கிருஷ்ணர் கோயில்களுக்கு சென்று கிருஷ்ண பகவானுக்கு உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி மற்றும் வெல்லம் 2ம் சேர்த்து கொடுப்பது நல்லது. முக்கியமாக குருவாயூர் செல்ல முடியாதவர்கள் அவ்வாறு செய்யலாம். குருவாயூர் சென்று விட்டு வருவது மிகவும் நல்லது. மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், மிருகசம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்கள்
காஞ்சிபுரம் சென்று அங்கே ஏகாம்பரேஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நினைத்த காரியங்கள் கைகூடும். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும், அதாவது அம்பாளுக்கும் 2 பேருக்குமே ஒரு முறை அபிஷேக ஆராதனை செய்வது நல்லது. இந்த அபிஷேக ஆராதனைகள் சித்திரை மாதமே செய்வது நல்லது. இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மொத்தத்தில் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரோதி வருடத்திலே ஆதாயம் 5 விரயம் 5 என்று சமமாக போடப்பட்டிருக்கும். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் இந்த வருடம் சமமாகவே இருக்கும் என்றுதான் பொருள். இந்த வருடத்தில் மிதுன ராசியிலே பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வெளியூரில் வெகு தொலைவில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். என்றால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஜலராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். ஜலராசியிலே 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் வெளிநாட்டு வேலை என்பது எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லது கடற்கரைக்கு அருகிலோ அல்லது நதிக்கரைக்கு அருகிலோ வேலை வாய்ப்புகள் இந்த மாகாணத்திலேயே, அதாவது இந்த மாநிலத்திலேயே கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மிதுன ராசியிலே பிறந்த குழந்தைகள் இதுவரை ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதற்குரிய நல்ல மருத்துவம் கிடைத்து இனிமேல் இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த மிதுன ராசியிலே பிறந்த திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்காக பல முயற்சிகளை செய்யப்பட வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் போதுமானது. அதன் மூலமாக திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இந்த வருடம் பெரிதாக, அதாவது ஆளுமை பெற்ற கிரகங்கள் கிடையாது. ஆகவே இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கடும் முயற்சியின் மூலமாக, மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்திக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரத்திற்கான செலவுகளும் மிக அதிகமாக இருக்கும். போட்டிகளை சமாளிப்பதற்காக நிறைய செலவுகளை செய்வீர்கள். அதற்குரிய வருமானத்தை விரைவில் நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள். இந்த மிதுன ராசியிலே பிறந்த விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலை பெறுவார்கள். முக்கியமாக 10ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் இந்த வருடத்திலே தானியம், அதாவது நவதானியங்கள், அதுவும் முக்கியமாக ராகுக்குரிய உளுந்து பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசியிலே பிறந்து உளுந்து பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபம். ஆனால் கடலை பயிரிடுபவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பல வகைகளை பயிரிடுவதாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் ராகு பகவானுக்குரிய உளுந்து பயிரிட்டால் நல்ல லாபத்தை விவசாயிகள் பெறுவார்கள். பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுடைய கணவன்மார்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் இந்த நோய் நொடிகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் வேலை கிடைக்காத பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். இதுவரை பகை பாராட்டிய உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இனிமேல் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். பகை விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வருடத்தில் தை மாதம், அதாவது அடுத்த ஜனவரி மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 15 வரை இந்த தை மாதத்தில் மிகவும் எந்த காரியத்தையும் சிறிது எச்சரிக்கையாக செய்ய வேண்டும். என்றால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வார். அந்த மாதத்திலே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருடம்
முழுவதுமாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே குருபகவான் இருப்பதனால் செலவினங்கள் நிறையா இருக்கும். முக்கியமாக மனைவின் சுகத்திற்காகவும் மனைவின் ஆசைக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் தொழில் விருத்திக்காகவும் தொழில் விஸ்தரிப்பதாகவும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த குருபகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே பார்வையிடுகிறார். ஆகவே கல்விக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். டொனேஷன் கொடுத்து நீங்கள் பெரிய கல்விச்சாலையிலே படிக்க வேண்டியிருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் நோய் தீர்ப்பதற்கான மருத்துவம் கிடைத்து அதற்காகவும் செலவினங்கள் நிறைய ஆகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதற்குரிய தக்க மருத்துவம் கிடைத்து ஆயுளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இந்த வருடம் ஏற்படுத்தாது. நல்ல தீர்க்க ஆயுளுடன் இந்த வருடம் இருப்பீர்கள். சனி இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து சென்றால் நிச்சய நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் பார்வையிடுகிறார். உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் இந்த வருடம் சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்து காணப்படுவீர்கள். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனியுடைய பார்வை இருப்பதனால் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில் போட்டியிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தொழில் போட்டியிலே வெற்றி பெற்று நல்ல தொழில் விருத்தியும் இந்த வருடம் நீங்கள் பெறுவீர்கள். வேலை கிடைக்காதவர்கள் நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வெகு தூரத்தில் தான் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வருடத்தில் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காளஹஸ்தி ஒரு முறை காளஹஸ்தி சென்று அங்கே சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. முடிந்தால் அங்கே அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள், அல்லது அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் குளிர்ச்சியை பெறுவீர்கள். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நீங்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது. திருவள்ளுவர் சென்று அங்கே வீரராகவ பெருமாள் என்பவர் வைத்தியம் வீரராகவ பெருமாள் என்று போற்றப்படுகிறார். உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பவர் அங்கே இருக்கின்ற வீரராகவ பெருமாள். ஆகவே அங்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ராமர் கோயில்களுக்கு சென்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் ராம பஜனை செய்பவர்களுக்கு வஸ்திரதானம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாகவும் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி நண்பர்களே, இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு குரோதி வருடத்தின் ஆதாயம் விரயம் என்று பார்த்தால் ஆதாயம் 5 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆதாயத்தை விட விரயம் சிறிது அதிகமாகத்தான் இருக்கிறது. அதற்குரிய வருமானத்தை குருவனுடைய அருளினால் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். இந்த வருடம் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தாலும் மே 1ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே வர இருப்பதனால் அஷ்டமசனுடைய பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க முடியும். மேலும் இந்த வருடத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அஷ்டம் சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அஷ்டம சனி இருந்தாலும் அந்த அஷ்டம் சனியுடைய தோஷ பரிகாரத்திற்காக இந்த வருடம் முழுமைக்கும் தமிழ் மாதத்திலே முதல் சனிக்கிழமை அல்லது 3வது சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 1 லிட்டர் நல்லெண்ணெய், அதாவது தூய்மையான நல்லெண்ணெய் கொடுத்து அதன் பிறகு வெற்றிலை மாலை 48 அல்லது 108 என்று இருக்கும்படி வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு வாருங்கள். அஷ்டம் சனியால் எந்த விதமான தோஷம் ஏற்படுத்தாது. மேலும் லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பலவித நன்மைகளை அள்ளி தருவார். தேவபலம் நன்றாக இந்த வருடம் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
அஷ்டம சனி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருடைய பார்வை முழுமையாக விழுவதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்வார்கள். பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது. அரியர்ஸ் பழைய அரியர்ஸ் ஏதாவது வர வேண்டியிருந்தாலும் பாக்கிகள் வர வேண்டியிருந்தாலும் நிச்சயம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டப்பட்டு நீங்கள் தொழில் செய்து முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழிலதிபர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். ஆனால் அஷ்டம் சனியின் காரணமாக எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தடை ஏற்பட்டு அதன் பிறகு நன்றாக நடக்கும். அஷ்டம் சனியின் காரணமாக உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகளை நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. விவசாயிகள் ஓரளவு லாபத்தை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பதனால் கடலை பயிர் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மஞ்சள் பயிர் செய்பவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள். அதாவது கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு மஞ்சள் பயிரும் கடலை பயிரும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் பெண்கள் அஷ்டமசனியினால் சிறிது பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஜீரண உறுப்புகளில் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கர்ப்ப கோளாறுகள், அதாவது கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் நல்ல மருத்துவம் கிடைப்பதனால் கர்ப்பத்தை பற்றி, அதாவது கர்ப்ப உறுப்புகளை பற்றி பெரிய கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அஜீரண கோளாறுகள் மூட்டு வலிகள் மாத்திரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் பெண்களுக்கு இந்த வருடம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவசியமாக இந்த வருடம் ஒரு முறை சுமங்கலி பிரார்த்தனை 5 சுமங்கலிகளுக்கு வீட்டிற்கு வரவழைத்து, அது முக்கியமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது வெள்ளிக்கிழமையிலேயோ 5 சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெத்திலைப்பாக்கு, தட்சிணை ஆகியவற்றை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுங்கள். நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த வருடம் மாசி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் மாசி மாதத்திலே சனியும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பார். சூரியனும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில், குடும்பாதிபதி சூரியனும் 8ஆம் இடத்தில் இருப்பார். அதே சமயம் மாசி மாதம் அமாவாசை என்று சந்திரனும் 8ஆம் இடத்தில் இருப்பார். ஆகவே மாசி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாசி அமாவாசைக்கு 10 நாட்கள் முன்பும் 10 நாட்கள் பின்பும் வெளியிடங்களுக்கு பிரயாணங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அஷ்டம் சனியாக இருந்தாலும் ஏற்கனவே நான் சொன்னபடி பரிகாரம் செய்தால் அஷ்டம் சனியுடைய தோஷம் விலகிவிடும். என்றால் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய வீட்டிலும் மூத்த சகோதரருடைய வீட்டிலும் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கு ஏற்கனவே நோய் நொடிகள் இருந்தால் தக்க தீர்வுகள் கிடைக்கும். அவருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவிக்கு அந்த உடல் பாதைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் நட்பு ஏற்படும். இதுவரை ஏதாவது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓரளவு நட்பை நீங்கள் பெறுவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருந்து அஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதனால் ஏற்கனவே அஷ்டம சனிக்கு சொன்ன நான் இந்த கடக ராசிக்கு சொன்ன பரிகாரம் செய்தால் போதுமானது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே சிறு சிறு முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எந்த காரியத்தை தொழில்துறையை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் சிறு தடையும் அதன் பிறகு தொடர்ந்து முயற்சினால் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விவாதங்களின் மூலமாக சிறு பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மற்றவுடன் பேசும்போது சிறிது அமைதி காப்பது, கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு திருஷ்டி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், அவர்களுடைய சுறுசுறுப்பை பற்றி வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. அவ்வாறு பேசினால் சிறு சிறு பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வருடம் கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசியில் பிறந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை மதுராந்தகம், சென்னைக்கு அருகில் இருக்கிற மதுராந்தகம் சென்று ஏரி காத்த ராமர் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது ஆந்திராவில் இருக்கின்ற பத்ராச்சலம் ராமரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற ராமருக்கு ஒரு முறை புனர்பூசம் நட்சத்திரத்தில் அபிஷேகம் செய்யலாம். அதன் மூலமாக
இந்த வருடம் முழுவதும் நன்மைகளை பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை ஆலங்குடி தட்சிணாமூர்த்திக்கும் திருநள்ளாருக்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கின்ற முறைப்படி நீங்கள் பரிகாரங்கள் செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெற முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை நாகர்கோயில் சென்று அங்கே இருக்கின்ற நாகராஜரையும் வணங்கிவிட்டு வாருங்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெற்று இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. மகம், பூரம், உத்திரம், உண்ணாபாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, இந்த குரோதி வருடத்தின் ஆதாய விரயம் என்று பார்த்தால் இந்த வருடம் சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஆதாயம் 2 பங்கு, விரயம் 14 பங்கு. ஆதாயத்தை விட விரயம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் செலவினங்களை முடிந்தவரை குறைத்து கொள்வது நல்லது. ஏன்னால் அதற்குரிய வருமானம் பெறுவதற்கு நீங்கள் மிகவும் உழைக்க வேண்டியிருக்கும். ஆகவே நீங்கள் சிறிது எச்சரிக்கையாக விரயம், அதாவது செலவினங்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மாணவர்கள் தனியாக நீங்கள் படித்தாலே நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்ற மாணவர்களோடு சேர்ந்து படித்தால் அவர்கள் சிறிது குழப்பத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக மதிப்பெண்கள் குறையும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் தனியாக படித்து முன்னேற முடியும். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதில் சிரமங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே திருமணம் நல்லபடியாக நடக்கும். அல்லது வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நடக்கும், உங்களுக்கு குருபலம் கிடையாது. ஆகவே இந்த வருடத்தில் நீங்கள் சிறிது முயற்சி செய்துதான் திருமண காரியங்களை நடத்த முடியும். அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் சிறிது மருத்துவ சேவைகள் செய்ய வேண்டியிருக்கும். அல்லது அடுத்த வருடம் என்பது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது குரோதி வருடத்தை விட அடுத்த வருடத்தின் பேர் விசுவாவசு வருஷம். அந்த வருடம் நிச்சயமாக அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு வருடம் காத்திருப்பது மிகவும் சிறப்பானது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது பதவியில் பிரச்சனைகள் வருவதன் காரணமோ இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சனியுடைய பார்வையும் உங்களுக்கு இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஒரே இடத்தில் வெகு காலம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது சிறிது பணிவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுடன் நீங்கள் விவாதங்கள் செய்தால் மிகவும் கடுமையான பிரதேசங்களுக்கு பணிமாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலதிபர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நீங்கள் மிகுந்த கடுமையாக வேலை செய்தால் மட்டுமே லாபத்தை பெற முடியும். அல்லது தொழிலாளர்கள் சிறு சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் செய்ய விரும்பினால், அதாவது வேறு கம்பெனிக்கு மாற்ற விரும்பினால் ஏற்கனவே இருக்கின்ற கம்பெனியில் இருக்கின்ற வேலைகளை விடாமல் அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலையை தேடினால் சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருடம் பயிர் வெள்ள சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் விவசாயிகள் பயிரிடும் போது அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்குகளுக்கு சென்று, அரசாங்கத்தின் வேளாண் அரங்குகளுக்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்று அவர்களிடம் கலந்து ஆலோசித்து அந்த விஞ்ஞானிகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நல்ல பயிர்களை பயிரிடுங்கள். ஓரளவு நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்கள், உங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் இந்த வருட கடைசியிலே உங்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. ஆகவே அஷ்டம சனி இந்த வருடம் பங்குனி மாதம் வரை இருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 வருடம், அதாவது அடுத்த மார்ச் 29ஆம் தேதி அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய கணவருடைய நன்மைக்காக வீட்டிலே ஒரு கணபதி நவக்கிரக ஹோமம் நடத்தி கொள்வது மிகவும் நல்லது. இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்தில் புதிதாக எந்த காரியத்தையும் தொடங்காமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் காரியங்களுக்கு தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது.
இந்த வருடம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே குடும்பத்திலே சிறிது அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குருவான் பார்வையிடுகிறார். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் தாயாருக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்க நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் தொழில்துறையிலே போட்டியாளர்களை நீங்கள் வெல்வதற்காக மிகவும் கடுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து இந்த வருடம் முழுமைக்குமே, அதாவது பங்குனி மாதம் சனிப்பெயர்ச்சிக்கு முன்பாக, அதாவது 29/3/2025 வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை முதலே வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை வருகிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் உங்கள் ராசிக்கும் சனியுடைய பார்வை, உங்களுக்கு திருஷ்டி இருக்கிறது. செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. சில காலம் உங்களுடைய தாயாருக்கு ஆரோக்கிய குறைவும், குருடைய பார்வையின் மூலமாக சில காலம் ஆரோக்கியம் ஏற்பட்டு ஓரளவு சமமாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் இருக்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை சித்திரை அல்லது வைகாசி மாதத்திலே மகம் நட்சத்திரத்திலே குலதெய்வத்திற்கு சென்று, குலதெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று அந்த கோயிலின் முறைப்படி சிறப்பு பரிகாரங்கள் பூஜைகள் செய்துவிட்டு வரலாம். மேலும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் விரதம் இருந்து முன்னோர்களை ஆராதனை செய்தால் அல்லது குலதெய்வத்தை ஆராதனை செய்தால் நிச்சயமாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த இந்த வருடம் பங்குனி மாதத்திற்கு முன்பாக மாசி மாதத்திலே ஒரு முறை ஆயுஷ மிருத்யுஞ்சய தன்வந்திரி ஹோமம் செய்து கொள்வது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு வரலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற தாயாரையும் பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்கிவிட்டு வருவது நல்லது. இதன் மூலமாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடத்திலே 60% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களே பிறந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 5 பங்கு, விரயம் 5 பங்கு. ஆதாயமும் விரயமும் சமமாக இருக்கிறது. வரவும் செலவும் இந்த வருடம் சமமாகவே இருக்கும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த திருமணத்திற்கான செலவுகளுக்கான பணம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும், விரைவிலே கிடைக்கும். விரயங்கள் ஆதாயம் விரயம் சமமாக இருப்பதனால் சுப காரியங்கள் குடும்பத்தில் அதிகமாக இந்த வருடம் நிகழும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இன்டர்வியூக்களில் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடத்திலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட முன்பே உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதற்குரிய முகாந்திரங்கள் நிச்சயமாக இந்த வருடத்திலே தெரியும். முதிர் கன்னிகளுக்கு பல வருடங்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடந்து சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் மருத்துவ உதவி சிறிதும் இல்லாமலேயே சாதாரணமாக குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதற்கு உறுதுணையாக இருந்தால் சிறிதும் கவலைப்படுவதற்கு தேவையில்லை. இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தால் அந்த ஆரோக்கியம் அவர்களுக்கும் ஆரோக்கிய குறைவுகளை ஏற்படுத்தி இருந்தால் விரைவில் ஆரோக்கியத்தை பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். பழைய பாக்கிகள் அரியர்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பெரும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையிலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல அனுசரணையாக உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்கள் நடந்து கொள்வார்கள். மேலதிகாரியுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் நல்ல தொழில் விருத்தியை அடைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும்.
தாராள பணப்புழக்கம் இந்த வருடம் இருக்கும். விவசாயிகள் எந்த பயிரை நீங்கள் பயிரிட்டாலும் அதில் நல்ல மகசூலை பெறுவீர்கள். ஆகவே விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த கன்னிராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு இருக்கிறது. பெண்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். வேலை கிடைக்காத பெண்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதுவரை கருத்தரிக்காத பெண்கள் கருத்தரிப்பார்கள். நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். வீட்டில் சுபகாரியங்கள் சந்தோஷங்கள் நிறைய நடக்கும். இந்த வருடம் சித்திரை பங்குனி இந்த 2 மாதங்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான சித்திரை மாதமும் கடைசி மாதமான பங்குனி மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்ற மாதங்களில் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வருடத்தில் குருபகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருப்பதனால் நல்ல பாக்கியம் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். தாய் தந்தையுடைய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரன் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு தம்பி பாப்பா பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வில்லங்கள் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல அனுகூலத்தை அடைவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் நிச்சய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். இந்த வருடம் இரவு நேர பிரயாணங்களை முக்கியமாக தவிர்ப்பது நல்லது. இரவு நேர பிரயாணங்களில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இரவு நேர பிரயாணங்கள் போது பஸ்ஸிலோ அல்லது காரிலோ வேறு டிரைவரை வைத்து செல்ல வேண்டும். அல்லது காரிலோ அல்லது நீங்கள் ரயிலோ பிரயாணம் செய்வது பெரிய தவறு கிடையாது. ஆனால் இருசக்கர வாகனங்களில் வெகு தூரத்தில் இரவு நேர பிரயாணங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகிய செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அனைத்தும் சுப செலவாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 3ஆம் இடத்திற்கு குருடைய பார்வையும் இருக்கிறது, சனியுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகிய இளைய சகோதரனுக்கு திடீரென்று சிறு அதிர்ஷ்டமும் சில திருஷ்டியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இளைய சகோதரனுக்கு நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக காரியங்களை சாதித்து வெற்றி பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் பரிகாரம் உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் ஒரு முறை உத்திரம் நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் சென்று அங்கே தாயாரையும் பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் ராமானுஜரையும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி இந்த வருடம் முழுவதும் காத்திருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றவர்கள் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினசரி ஜபம் செய்யலாம். அல்லது ஸ்ரீரங்கத்து அருகில் இருக்கின்ற உத்தமர் கோயிலில் சென்று அங்கே உத்தமர் கோயிலில் இருக்கின்ற மும்மூர்த்திகளை, அதாவது அங்கே பிரம்மன் கோயில் இருக்கிறது, சிவன் கோயில் இருக்கிறது, பெருமாள் கோயில், 3ம் அடங்கிய ஒரே கோயில் உத்தமர் கோயில். அங்கே உத்தமர் கோயிலில் சென்று 3 தெய்வங்களையும் வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அதுவும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் அவ்வாறு செய்தால் நிச்சய வெற்றி வருடம் முழுமைக்கும் கிடைக்கும். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்கள் திருமோகூர் சென்று அங்கே இருக்கின்ற சக்கரத்தாழ்வாரையும் பெருமாளையும் வணங்கிவிட்டு வரலாம். அல்லது ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வாரையும் பெருமாளையும் வணங்கிவிட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஒரு முறை சுதர்சன ஹோமம் கூட செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 80% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களே பிறந்த துளாராசி என்பர்களே, துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் ஆதாயம் 2 பங்கு, விரயம் 8 பங்கு. ஆதாயத்தை விட விரயம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே மிகவும் கடுமையாக உழைத்து இந்த வருடம் பணம் சேர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் குறைந்த மதிப்பெண்களை பெற்று டொனேஷன் நிறைய அதிகமாக கொடுத்து நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் மிகவும் கடுமையான முயற்சிகள் செய்து உங்கள் ஜென்ம ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே, அல்லது தசாபுக்தி நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே திருமணம் கைகூடும்.
அல்லது வரக்கூடிய வருணுக்கு குருபலம் இருந்தால் ஓரளவு திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லாவிட்டால் அடுத்த வருடம் விசுவாசு வருடம், அதாவது அடுத்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு வருடம் கழித்து நிச்சயமாக திருமணங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலோ அல்லது பிரார்த்தனையின் பேரிலோ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் காரணமாக சில பிரச்சனைகள், சில தொய்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே உத்தியோகத்திலே, அதாவது தனியார் தொழிலை எடுப்பவர்கள் வேறு வேலை கிடைக்கும் என்று நினைத்து இருக்கின்ற வேலையை விட்டுவிடக்கூடாது. அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. ஒரு வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலையை தேடினால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழிலதிபர்கள் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலதிபர்களுக்கு இந்த வருடத்திலே கொடுக்கல் வாங்கலே மிகுந்த கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பணம் யாருக்காவது கொடுத்தால் திரும்ப வருவது கடினம். நீங்கள் பணம் வாங்கியிருந்தால், கடன் வாங்கியிருந்தால் விரைவில் செலுத்துவதற்கான பிரச்சனைகள், அதாவது அவர்களுடைய நிர்பந்தங்கள் ஏற்படும். ஆகவே கஷ்டம் பண விஷயத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பண முடக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. விவசாயிகள் மிகுந்த அக்கறையுடன் எந்த பயிரிட்டால் நல்லது என்று ஆலோசித்து சிந்தித்து மற்றவர்களுடனும் கலந்து ஆலோசித்து பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் பயிரிடக்கூடிய பயிர்கள் விலை குறைந்து அதன் மூலமாக வீணாக கீழே கொட்டக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். ஆக விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் இந்த வருடம் இருப்பது நல்லது. துளாராசியிலே பிறந்த பெண்கள் ஒரு முறை வியாழக்கிழமையன்று சுமங்கலி பூஜை, அதாவது 5 சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பிரார்த்தனை செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். வரக்கூடிய வைகாசி மாதம் துளாராசியிலே பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வைகாசி மாதத்தில் அமாவாசை என்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஏற்கனவே அஷ்டம் குரு இருக்கிறது. குரு சூரியனும் சந்திரனும் அமாவாசை என்று சேருவார்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் முதல் 10 நாட்களும் அடுத்த 10 நாட்களும் அமாவாசைக்கு முன்பு 10 நாளும் அடுத்த 10 நாளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய செயல்களை தொடங்கக்கூடாது. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் ஆணி மாதத்திலிருந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த வருடம் குருபகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள், மேலும் வயிற்றிலே சிரமங்கள், அதாவது ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அஜீரணம் ஏற்படக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருபகவான் இருப்பது மருத்துவ செலவுகள் நிறைய இருக்கும். ஆகவே நீங்கள் இன்சூரன்ஸ் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மருத்துவ இன்சூரன்ஸ் காப்பீடு செய்து கொள்வது மிகவும் உத்தமமானது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவுடைய பார்வை இருக்கிறது. குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு நன்மைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வருடம் குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். ஆனால் சிறிது விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. 11ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது தொழில்துறையில் லாபம் கிடைப்பதற்கு நீங்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும். 2ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை வருகிறது. ஆகவே குடும்பத்திலே மற்ற உறுப்பினர்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் அவர்களுக்கு திருஷ்டியும் இருக்கிறது. ஆகவே சனி பகவானை முறைப்படி உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு முறை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதாவது சனி பகவானுக்கு கருப்பு துணியை வஸ்திரத்தை அணிவித்து நீல மலர்களால் அர்ச்சனை செய்து அதன் பிறகு சனி பகவானுக்கு எள் சாதம் நைவேத்தியம் செய்து அதை படையில் வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் சனி தோஷங்கள் விலகி நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். இந்த வருடம் பரிகாரமாக சித்திரை 3-4 பாதங்களை பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் ஒரு முறை அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். இந்த அபிஷேகம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் செய்வது மிகவும் சிறப்பானது. சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று சிங்கப்பெருமாளை சுவாதி நட்சத்திரம் அன்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் திருத்தணி சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வாருங்கள். அதுவும் முக்கியம். விசாகம் நட்சத்திரத்தில் திருத்தணி முருகப்பெருமானை வணங்கினால்
திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக துலா ராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களை இந்த வருடம் ஆதாயம் 8 பங்கு, விரயம் 14 பங்கு. ஆதாயத்தை விட விரயம் சிறிது அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் குருவுடைய பார்வை இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு இருப்பதனால் விரயத்திற்கேற்ற வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மாணவர்கள் கூட்டாக பிற மாணவர்களுடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்து படிப்பதை விட நீங்கள் தனியாக உட்கார்ந்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்ற மாணவர்களுடன் கூட்டணியுடன் சேர்ந்து நீங்கள் படித்தால் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியாது. சில குழப்பங்கள் மற்ற மாணவர்கள் செய்து விடுவார்கள். ஆகவே தனியாக படித்து நீங்கள் முன்னேறலாம். திருமணம் ஆகாத விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு விரைவில் கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கிற நாகநாத பெருமாளுக்கு பால் அபிஷேகம் செய்துவிட்டு அருகில் இருக்கின்ற ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இல்லாத இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நன்றாக இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் பதவி உயர்வு ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரியர்ஸ் தொகைகள் நிலுவையில் இருப்பவை எல்லாம் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல தொழில் விருத்தி ஏற்படும். இருந்தாலும் திருஷ்டி இருக்கும். ஆகவே உங்கள் தொழில் விஷயமாக, தொழில் முன்னேற்றம் விஷயமாக வெளியில் சிறிது சொல்லாமல் இருப்பது நல்லது. விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக கடலை மேலும் மஞ்சள் வியாபாரிகள், அதாவது மஞ்சள் பயிரிடுபவர்கள், கடலை பயிரிடுபவர்கள், மேலும் கருப்பு தானியங்கள் பயிரிடுபவர்கள், பல வகைகள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் இந்த வருடம். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் தருகின்ற வருடமாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசியிலே பிறந்த பெண்களின் கணவன்மார்களுக்கு நல்ல முன்னேற்றம் யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குள் ஏதாவது பகை இருந்தாலும் அந்த பகைகள் விலகி சந்தோஷத்தை அடைவீர்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படும். இந்த வருடம் ஆணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. ஆணி மாதத்தில் தொழில் முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக ஆணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருடம் குருபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். லாபஸ்தானத்தை அந்த குருபான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தன லாபம் காத்திருக்கிறது. மேலும் தெய்வருள் நன்றாக கிடைக்கும். அதாவது இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இந்த வருடம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். பரஸ்பரம் விட்டு கொடுத்து பேசுவதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் எதிரிகளுக்குத்தான் பயமே தவிர உங்களுக்கு பயம் எதுவும் கிடையாது. எதிரிகள் உங்களை பார்த்து அஞ்சுவார்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூலையும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கேம்பஸ் இன்டர்வியூலேயே நீங்கள் வெற்றியை பெற்று நல்ல உத்தியோகம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையில் நீங்கள் செய்யக்கூடிய முன்னேற்றங்கள், உங்களுடைய வளர்ச்சிகளை வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு வெளியில் உங்களுடைய செயல்பாடுகள் சொன்னால் தொழில்துறையில் சில முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வையும் இருக்கிறது, குருடைய பார்வையும் இருக்கிறது. ஒரு பக்கம் திருஷ்டி இருக்கிறது, இன்னொரு பக்கம் தெய்வ பலம் இருக்கிறது. இரண்டும் சமமாகவே இருக்கிறது. ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் ஆணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருடத்திலே பரிகாரமாக விசாகம் 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு
1 கிலோ மஞ்சத்தூள் வாங்கி கொடுத்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த வருடத்திலே அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று லட்சுமி நாராயணரை ஆராதனை செய்துவிட்டு வர வேண்டும். முக்கியமாக கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கின்ற கல்கருடன் கோயில், நாச்சியார் கோயில், அங்கே சென்று நாச்சியாரையும் கல்கருடனும் வணங்குவது மிகவும் சிறப்பானது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருவடந்தை, சென்னைக்கு அருகிலே இருக்கிற திருவடந்தை அல்லது ஸ்ரீமுஷ்ணம் சென்று, அல்லது அங்கே திருவடந்தை அல்லது ஸ்ரீமுஷ்ணம் சென்று அங்கே இருக்கின்ற வராக பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது உங்கள் ஊரிலே இருக்கின்ற விநாயகப் பெருமாளையும் வராக பெருமாளையும் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வருடம் 70% நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம், உண்ணாத பாத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு. அதாவது இந்த வருடம் செவ்வாய் ராஜாவாக வருவதனால் ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு மட்டுமே. ஆகவே நிறைய இந்த வருடம் மிச்சமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் நிவர்த்தியாகும், அதாவது கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு முயற்சி செய்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் என்பது உறுதி. வேலை கிடைக்காதவர்களுக்கு சிறிது தொலைவில் வேலைவாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள். திருமணமாகாத தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடுவது சிறிது கடினமாகத்தான் இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் ஒரு முறை பார்த்து ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்துவிட்டு வரவும். அதன் மூலமாக திருமண வாய்ப்புகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும், அல்லது அடுத்த வருடம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு வருடம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல பளு மிக அதிகமாக இருக்கும். வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் வேலையை செய்யுங்கள். அதற்குரிய ஊதியம், அதற்குரிய உயர்வு அடுத்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்திக்காக நீங்கள் செலவுக்காக பணம் எதிர்பார்த்திருந்தால் விரைவில் செலவுக்கான பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் கடன் தொகை நீங்கள் எதிர்பார்த்தால் கடன் சுமைகள் தீர்ந்து கடன் தொகைகளும் உங்களுக்கு வசூலாகும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக கொள்ளு பயிரிடுபவர்கள், உளுந்து பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். இந்த வருடம் கரும்பு, மஞ்சள் பயிரிடுகின்ற அந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது. என்றால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மகசூல் சிறிது குறைவாகவே இருக்கும். ஆனால் கொள்ளு, மேலும் எள்ளு, மேலும் அந்த உளுந்து தானிய பயிர்கள், பல வகை பயிர்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், ஏற்றம் தரக்கூடிய வருடமாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் கணவன்மார்களுக்கு செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் வயிற்றில் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குருபான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தொழில் வளர்ச்சிக்காக, தொழில் விருத்திக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விரைவில் கடன் சுமைகளும் தீரும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. சுப விரயங்கள் நடக்கும். குடும்பத்தில் சுப விரயங்கள் நடத்துவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பார்வையிடுகிறார். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம், அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற உறவினர்களுக்கோ அல்லது நெருங்கிய இரத்த பந்தம் உடையவர்களுக்கோ திருமணம் கைகூடும். அதற்காக பண உதவிகள் செய்ய வேண்டியிருக்கும், அல்லது பணம் நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியான சூழ்நிலையுமே இந்த வருடம் இருக்கும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் தைரியமாக காரியங்களை சாதித்து வெற்றி பெறக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை என்பது தந்தைக்கு சிறிது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் தந்தையின் தொழிலில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை.
உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருப்பது செலவினங்களாகும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் இந்த வருடம் ஆதாயம் 11 பங்கும் விரயம் 5 பங்குமாக இருப்பதனால் ஓரளவு மிச்சமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மேலும் இந்த வருடம் ஆடி மாதம் மாத்திரம், அதாவது வரக்கூடிய ஆடி மாதத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் வருவார்கள். ஆகவே ஆடி மாதத்தில் மாத்திரம் எந்த காரியத்தையும் தொடங்காமல் இருப்பது நல்லது. மற்ற மாதங்களில் நீங்கள் நல்ல நாட்களை பார்த்து காரியங்களை தொடங்கலாம், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் தனுசு ராசியிலே பிறந்த மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருமுறை நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வரலாம், அல்லது சுசீந்திரம் சென்று அங்கே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வரலாம், அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலே அல்லது ஊரிலே இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு ஒருமுறை அபிஷேகம் செய்து, மூலம் நட்சத்திரத்திலே அபிஷேகம் செய்து வடமாலை சாற்றிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை ஸ்ரீரங்கம் திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற திருவானைக்கோயில் ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அங்கே இருக்கின்ற சிவபெருமான் தண்ணீரிலேயே இருக்கிறார். ஆகவே ஜலரூபமாக இருக்கின்ற சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தால் அதற்கு குடிநீர் தானம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மக்களுடைய மனம் குளிர குளிர உங்கள் வாழ்க்கையும் குளிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திராடம் உணாபாத்திலே பிறந்தவர்கள் ஒருமுறை பிள்ளையார்பட்டி சென்று விநாயகர் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற விநாயகருக்கு உத்திராடம் நட்சத்திரம் உணாபாத்திலே பிறந்தவர்கள் அபிஷேகங்கள் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரோதி வருடத்திலே செவ்வாய் ராஜாவாக வருவதனால் ஆதாயம் 14, விரயம் 14, அதாவது ஆதாயமும் விரயமும் சம அளவிலே இருக்கிறது. அதாவது எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பெரிய செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். உங்கள் ராசிக்கு கடைசி பாகமாக 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனி போகும்போது நல்லது செய்துவிட்டு போவார். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வு காரணமாக உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வருவாயும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலதிபர்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில் நல்ல விருத்தி முன்னேற்றம் இருக்கிறது. விவசாயிகளுக்கு நல்ல அனுகூலமான வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. எந்த வகையான பயிர்களை நீங்கள் பயிரிட்டாலும் இந்த வருடம் நல்ல லாபத்தையும் மகசூலையும் எதிர்பார்க்க முடியும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நல்ல லாபத்தை அடைய முடியும். விவசாயிகளுக்கு, அதுவும் முக்கியமாக மகர ராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தருகின்ற காலமாக அமைந்திருக்கிறது. பெண்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் ஆவணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற மாதங்களில் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கூட அனுகூலங்கள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தாயின் ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். தூரதேசங்களுக்கும் யாத்திரைகளை செய்வீர்கள். அல்லது நல்ல தரிசனமும் கிடைக்க பெறுவீர்கள்.
சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களும் உங்கள் மேலதிகாரிகளும் உங்களுடன் நட்பாக இருப்பார்கள். அதன் மூலமாக வேலை செய்யும் இடத்திலே சிரமங்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவு காரணமாக சிரமம் குறைந்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. இந்த வருடம் இரவு நேர பிரயாணங்களை தனியாக செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. உணவு தானிய உற்பத்தி செய்பவர்கள், இரும்பு வேலை செய்பவர்கள், மேலும் ஏஜென்சி தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். இந்த வருஷம் முழுவதுமே ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் பெரிய லாபம் இருக்காது. ஆகவே ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள் சிறிது சிரமத்தை அடைவார்கள். மற்றபடி இந்த சனி பகவானால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 7.5 சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். எப்படியும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். இந்த வருடம் ஆவணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற மாதங்கள் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்து சனியினால் பார்க்கப்படுகிறார். ஆகவே ஆவணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை. மற்ற மாதங்கள் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உத்திராடம் 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை குலதெய்வத்தை அவரவர்களுடைய நட்சத்திரத்தில், அதாவது உத்திராடம் நட்சத்திர குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வத்திற்கு அந்தந்த தெய்வத்திற்கு ஏற்றபடி அந்தந்த கோயில் சம்பிரதாயத்துக்கு தகுந்தபடி பூஜைகள் செய்துவிட்டு வரலாம். அல்லது ஒருமுறை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்று கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை திருவண்ணாமலைக்கு அருகிலே இருக்கின்ற ஆதி திருவரங்கம் கோயில், அந்த ஆதி திருவரங்கம் கோயில் என்பது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு முன்பே இருந்த கோயில் என்று நம்பப்படுகிறது. அங்கே சென்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதி திருவரங்கம் சென்று திருவரங்க பெருமாளை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது உங்கள் ஊர்களுக்கு அருகிலே இருக்கின்ற ரங்கநாதர், சைன கோலத்திலே இருக்கின்ற ரங்கநாதரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை அனந்த பத்மநாப சுவாமியை திருவனந்தபுரத்திற்கு சென்று அனந்த பத்மநாப சுவாமியை வணங்கிவிட்டு வர வேண்டும். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற பாம்பனை மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி என்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 14 பங்கு, விரயம் 14 பங்கு. அதாவது ஆதாயமும் விரயமும் சரிசமமாகவே இருக்கிறது. ஆகவே எவ்வளவு செலவினங்கள் வந்தாலும் அதற்குரிய வருமானங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசியிலே பிறந்த மாணவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு கஷ்டப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதாவது சோம்பேறித்தனமாக இருந்தால் மதிப்பெண்கள் கிடையாது. கஷ்டப்பட்டு படித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகு திருமணம் நடைபெறும். அதாவது ஒரு இடத்துல முடிவாவது போல் இருந்து அது தடைப்பட்டு இன்னொரு இடத்துல உடனடியாக திருமணம் கைகூடும். அதன் மூலமாக பிரச்சனைகள் மனதிலே சிறிது இருந்தாலும் விலகி அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறு மருத்துவ உதவியின் பேரிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு, கிருஷ்ண தெய்வருடைய வழிபாடு, கிருஷ்ணருடைய வழிபாடு, அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். உத்தியோக உயர்வு பெறுவதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கின்ற இடத்துல இடமாற்றம் செய்யப்படுவார்கள். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வேலையில் இருங்கள். இருக்கின்ற வேலையை விட வேண்டாம். இருக்கின்ற வேலையை விட்டால் சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும். தொழில் அதிபர்களுக்கு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் சிறு தடை ஏற்பட்டு 2வது 3வது முறை நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். விவசாயிகள் ஓரளவு லாபத்தை அடைவார்கள். அதுவும் கும்பராசியில் பிறந்த விவசாயிகள் பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய பல வகைகளை பயிர் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் இந்த வருடத்தில் மஞ்சள் பயிரிடுபவர்களும் துவரை பயிரிடுபவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள். உளுந்து பயிர் செய்பவர்களும் நல்ல லாபத்தை அடைய முடியும். அரிசி பயிரிடுபவர்களுக்கு சுமாரான லாபம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு மாங்கல்யஸ்தானமான 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால்
இந்த வருடம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை பெண்கள் அனைவருமே, அதாவது கும்பராசியில் பிறந்த பெண்கள் அனைவருமே ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே கேது பகவானுக்கு அல்லது விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்துவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக மாங்கல்ய தோஷம் விலகி தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். இந்த வருடம் புரட்டாசி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் புரட்டாசி மாதத்திலே உங்கள் கணவருக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. என்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்து, அதுவும் புரட்டாசி அப்பசி மாதத்திற்கு சிறிது சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக புரட்டாசி அப்பசி மாதத்திற்கு முன்பு 10 நாளும் பின்பு 10 நாளும் உங்கள் கணவர் வெளியூருக்கு செல்லும் போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது நல்லது. இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாய்க்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயுடைய அறிவுரை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. எவ்வளவு மாங்கல்ய தோஷங்கள் இருந்தாலும் பிரார்த்தனையின் மூலமாக மாங்கல்ய தோஷங்கள் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். ஆரோக்கியத்திற்கு ஏற்ற நல்ல மருத்துவம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளிலும் சிறிது ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டாலும் 2வது 3வது முயற்சியில் நீங்கள் நிச்சய வெற்றியை பெறுவீர்கள். 12ஆம் இடத்தில் குருபானுடைய பார்வை இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சனிபான் உங்கள் ராசியிலே இருந்து 7.5 சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கும்பராசியிலே பிறந்த அனைவரும் ஒவ்வொரு வாரமும் பிரதி வாரமும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நட தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அல்லது மேலும் கும்பராசியில் பிறந்த அனைவருமே ஒரு முறை சனிக்கிழமை என்று நீங்கள் திருநள்ளாறு சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது அதுவும் முக்கியமாக 2 முறை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு தரிசனமும் சனிக்கிழமை காலையில் ஒரு தரிசனமாக 2 முறை சனி பகவானை தரிசனம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். 7.5 சனியுடைய தாக்கம் உங்களுக்கு சிறிது குறைந்து இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது உங்களுடைய கணவன்மார்களுடைய அல்லது மனைவிமார்களுடைய அதாவது பொதுவாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. திருஷ்டி மிக அதிகமாக அவர்களுக்கு இருக்கும். அவர்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. தொழில்துறையில் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில் உங்கள் முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சொல்வதை சிறிது குறைத்து கொள்வது நல்லது. இந்த வருடம் புரட்டாசி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் செய்து விட்டு வரலாம். அதாவது திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் செய்து விட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பள்ளு கொண்ட பெருமாளை தரிசனம் செய்யலாம். அல்லது சிவபக்தர்கள் நந்திகேஸ்வரரை வழிபாடம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதாவது பெரிய நந்தி இருக்கின்ற இடங்களுக்கு சென்று நந்திக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்கள் நன்மைகளை இந்த வருடம் முழுமைக்கும் பெறுவார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயரையோ அல்லது சுசீந்திரம் சென்று அங்கே இருக்கின்ற ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்தாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் சக்கரத்தாழ்வாரையும் அங்கே இருக்கிற ராமானுஜரையும் வணங்கி விட்டு வாருங்கள். எல்லா வளங்களும் பெற்று நன்மைகளை பெறுவீர்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக கும்பராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசி நண்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு. அதாவது நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடம் இருக்கிறது. என்றால் இந்த வருடம் செவ்வாய் ராஜாவாக வருகிறார். உங்களுடைய தனாதிபதி, உங்கள் ராசிக்கு தனாதிபதி செவ்வாய். ஆகவே ஆதாயம் 11 பங்கு இருக்கிறது, விரயம் வெறும் 5 பங்கு மட்டுமே. ஆகவே சேமிப்பு இந்த வருடம் மிக அதிகமாக இருக்கும். குரோதி வருடத்திலே சேமிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி. தனுசு ராசி, மீனராசி மட்டுமே மிக அதிகமான சேமிப்பை இந்த வருடம் அடைவார்கள் என்பது உறுதி. மீனராசியிலே பிறந்த மாணவர்கள்
எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் கடுமையாக இரவு நேரங்களில் படிப்பதை விட அதிகாலையில் படித்தால் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு குருபணம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபணம் இருந்தால் போதுமானது. நிச்சயமாக திருமணம் நடந்தேறும். என்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே வரக்கூடிய வரனுக்கு குருபணம் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் பிரார்த்தனையின் பேரிலே கிருஷ்ண பகவானுடைய பிரார்த்தனை அல்லது குருவாயூரப்பனுடைய பிரார்த்தனையின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது குலதெய்வ பிரார்த்தனையின் பேரிலே கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குரிய தக்க வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் ஓரளவு லாபத்தை அடைவார்கள். தொழிலதிபர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். தொழில் சார்ந்தது 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில்துறையிலே கடும் முயற்சிகளை செய்வீர்கள். கடும் முயற்சியின் காரணமாக நீங்கள் லாபத்தை அடைய முடியும். விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு லாபத்தை அடைவார்கள். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் எள் பயிரிடுபவர்கள் தோல்வியை அடைவார்கள். கரும்பு பயிரிடுபவர்களும் மஞ்சள் பயிரிடுபவர்களும் நல்ல ஆபத்தை இந்த வருடம் அடைய முடியும். இந்த வருடம் அரிசி பயிரிடுபவர்கள் கூட நல்ல லாபத்தை அடைய முடியும். மீனராசியிலே பிறந்த பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியிலே பிறந்த பெண்களின் கணவன்மார்களுக்கு நல்ல சந்தோஷத்தை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரைவில் வீடு நிலம் வாங்கி குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருடம் ஐப்பசி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஐப்பசி மாதத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐப்பசி மாதம் மட்டுமே எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்ற மாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆண்களாக இருந்தால் மனைவிமார்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவர்மார்கள் மூலமாக தன லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கும். மேலும் தொழில்துறையிலே செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவினங்கள் ஆகும் என்று இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக இரவில் வெகுநேரம் கண் விழிப்பீர்கள். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இரவிலே செய்யக்கூடிய வேலைகளை காலையிலே செய்துவிட்டு நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் பார்வை இருக்கிறார். சிலருக்கு கண்களில் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சாலீஸ்வரம் வயதான மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு சாலீஸ்வரத்தின் காரணமாக சிறு சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும். அதன் மூலமாக நல்ல பார்வைகளையும் கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனியுடைய பார்வை இருக்கிறது. எதிரிகளுக்குத்தான் அது தோஷமே தவிர உங்களுக்கு தோஷம் கிடையாது. ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட போட்டிகள் இருந்தாலும் எல்லா போட்டிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்குது. ஆனால் குருடைய பார்வை இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மீனராசியிலே பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருப்பதி சென்று, பூரட்டாதி நட்சத்திரம் திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு முடிந்த காணிக்கைகளை உண்டியலை செலுத்திவிட்டு அந்த உண்டியலில் 8 பாகத்திலையும் நீங்கள் காணிக்கை செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த பணத்தை 8 பாகமாக பிரித்து, அதாவது 800 ரூபாய் என்றால் 100 ரூபாயாக 800 ரூபாய்கள் கொண்டு வந்து 8 பாகத்திலும் 8 பகுதியிலும் நீங்கள் அந்த பணத்தை போடுவது நல்லது. அதன் மூலமாக 8 திசைகளிலிருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை பட்டீஸ்வரம் சென்று அங்கே இருக்கின்ற சிவபெருமானை வணங்கிவிட்டு வரலாம். அங்கே இருக்கின்ற துர்க்கையம்மனை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டிற்கு அருகில் ஏதாவது கோயில் மாடுகள் இருந்தால் அந்த மாடுகளுக்கு
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உணவு கொடுத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை அங்கே இருக்கின்ற பெருமாளுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஆகவே ரேவதி நட்சத்திரம் அன்று ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை வணங்கிவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக மின்ன ராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக குரோதி வருஷத்திய பொது பலன்களை பற்றியும் 12 ராசிகளுக்கும் ராசி பலன்களை பற்றியும் 12 ராசிகளை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் முழுமையாக பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.